நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு இப்போ சமன் அனுப்பப்பட்டுள்ளது. ஆனா இது கொஞ்சம் வேற சமன். அதாவது ஈரோடு பொதுக்கூட்டத்துல இவர் என்ன பேசியிருப்பாருன்னா, நான் வந்து வெடிகுண்டு போட போறேன் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வாக்குல சொல்லிட்டாரு போல. இப்போ ஈரோடுல இருக்கிறவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப அதுக்கு ஒரு சமனை வந்து அமைச்சிருக்காங்க. சோ அகைன் அண்ட் அகைன் பாத்தீங்கன்னா சமன் அமைச்சாலும் இவர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு போல. இப்ப இதுதான் ஒரு பெரிய அளவுல கேஸா உருவெடுத்திருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நேத்து காவலாளிகள் தடுக்க போய் போலீசார் காவலாளியை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஃபுட்டேஜ் நமக்கு கிடைச்சிருந்தது. விசாரணை நடத்தவும் காவல்துறை ஒட்டப்பட்ட பின்னாடி அதுலதான் தெரியுது காவலாளி ஒண்ணுமே பண்ணல, போலீஸ் தான் முன்னாடி போய் அடிச்சு துன்புறுத்துற மாதிரி ஒரு விஷயமே அந்த நியூஸ் வெளியே வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இதுவே தெரிய வந்துச்சு. அப்பதான் தெரியுது காவலாளி ஒண்ணுமே பண்ணல. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, காவலாளிய ரிமாண்ட்லயே வச்சுட்டாங்க. இத்தனையும் தாண்டி சீமான் அவர்கள் நேற்று என்ன சொன்னார்னா, நானும் ஆஜராக மாட்டேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னது இவர் தான். ஆனா இன்னைக்கு காலையில ஒரு நியூஸ் வருது, இன்னைக்கு நான் 6 மணிக்கு ஆஜராகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. நிஜமாவே இந்த கேஸ்ல அப்படி என்னதான் நடக்குது? இதையும் தாண்டி சீமான் மனைவி கயல்விழி அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீமான் வைஃப் கயல்விழி இவங்க இந்த விஜயலட்சுமி மேட்டர்ல முதல்ல இருந்தே வந்து நிறைய பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பத்துல இருந்தே சரி 2006, 7, 8 ஒவ்வொரு வருஷமும் இந்த விஜயலட்சுமி பத்தி நியூஸ் வந்துட்டே இருக்கும். அப்பெல்லாம் சீமான் பேசுறதை விட இவங்க தான் அதிகமா பேசுவாங்க. ஆனா அப்ப வந்து ரொம்ப டைரக்ட் அட்டாக்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு காலையில செய்தியாளர்களிடம் பேசும்போது நிறைய விஷயங்களை அவங்க ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அதாவது அந்த நடிகை பாலியல் வழக்கு வந்து வருஷம் ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, என் கணவனை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஏன் இப்ப கொண்டு போனோம்? இது நடந்து எத்தனை வருஷம் ஆகுது? அப்பயே போய் ஆஜராக வைக்க வேண்டியதானே, அப்பயே போய் ஏதாவது பண்ண வேண்டியதானே. ஆளுங்கட்சினால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி இப்ப இந்த நடிகையை வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. அடுத்து செய்தியாளர்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒட்டுன சமனை ஏன் கிழிச்சிங்க, அதனாலதானே காவலாளியை போட்டு உள்ள வச்சாங்க, அது மட்டும் இல்லாம நீங்க கூட சாரின்னு கேட்டீங்களே மேடம் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் சமனெல்லாம் வந்து அப்படி ஒண்ணு கிழிக்க சொல்ல, அந்த சமனை வந்து நீங்க ஒட்டுறீங்கல்ல, நான் வந்து எப்படி வெளியே வந்து பார்க்க முடியாது, மீடியாலாம் சுத்தி இருக்குல்ல, அதனால அந்த சமனை எடுத்து கிழிச்சிட்டு வந்து பார்த்தா நான் அது என்ன இருக்கு போட்டிருக்கு படிச்சிருக்கு நான் சொல்வேன்ல, சோ நான் அதுக்கு தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நேத்து சீமான் வீட்டுல 2 சமன் ஒட்டப்பட்டுச்சு. ஒண்ணு இந்த ஈரோடு மேட்ரு, இன்னொன்னு விஜயலட்சுமி மேட்ரு. இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ஒட்டிருக்காங்க. ஆனா இது ரெண்டுமே வந்து கிழித்து எடுக்கப்பட்டது அப்படிங்கறதா ஒரு உண்மை. அடுத்து இன்னைக்கு காலையில ஒரு சார்ட் பேப்பர்ல என்னென்ன சமன் வருதோ அதெல்லாம் இந்த சார்ட்ல ஒட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பத்தி செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேட் வந்து பாழா போயிடும், அதனால வந்து சார்ட்ல ஒட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸ் நிஜமாவே வந்து காமெடியா இருக்கா இல்ல வந்து நிஜமாவே பொலிட்டிக்கலா போதா என்னங்கிறதே தெரியல. ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு சீமான் அவர்களை விசாரணை பண்ண போறாங்க. இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா காவலாளி அவர்களை ரிமாண்ட்ல வச்சிருக்காங்க. இதுல இன்னும் ஒரு கசப்பான விஷயம் என்னன்னா, இவரு மிலிட்ரி மேன். ஒரு மிலிட்ரி மேனா இருந்து இப்படி வந்து போட்டு அடிச்சு பிடிச்சு நீங்க வந்து ரிமாண்ட்ல வைக்கிறீங்கன்னா என்ன மாதிரி? அதே மாதிரி மீடியாவுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ஏன்னா அவங்க தானே வீடியோவை கிளியரா எடுத்தாங்க. இந்த மாதிரி கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டினாங்க, இதெல்லாம் நிறைய சொல்றீங்க, எனக்கு உள்ள இருந்தப்ப எதுவுமே தெரியல, நானும் தெரியாதரமா சாரி கேட்டேன், ஆனா நான் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் சாரி கேட்டதே தப்பு, முழுக்க முழுக்க வந்து காவல்துறை மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதையும் தாண்டி வேற என்னென்ன இருக்கு அப்படின்னா, விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னன்னே தெரிய வரும். இதற்கு இடையில பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி அவர்கள் அவங்க அப்பப்போ வீடியோ போட்டுதான் இருப்பாங்க. இப்ப சீமானை பத்தி மறுபடியும் அவங்க வீடியோ போட்டு அதே மாதிரி பழிச்சுதான் பேசியிருக்காங்க. இப்ப நிஜமாவே இந்த விஜயலட்சுமி கேஸ்ல என்ன ஆகும்? நிஜமாவே சீமான் அவர்களை ஜெயில வைப்பாங்களா? இதுக்கப்புறம் தமிழக அரசியல்ல என்னென்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல பெருசாவே பார்க்கப்படுது.